ஹாய் பசங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா படித்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள், ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 12th பிஎம் எக்ஸசைஸ் நம்பர் 2.1ல் 7th சம் பார்க்க போகிறோம். இந்த சம் ஒரு 5 மார்க்கில் வரும், முக்கியமான சம், ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் பி, எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 5 அண்டு எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 13 இதை கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ். நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும், ஓகேவா? இப்போ கிவன் கொடுத்துருக்கறது நம்ம ஃபஸ்ட்டு எழுதியிருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் பின்னு கொடுத்துருந்தாங்களா? எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 5, எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 13, ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? இதை இன்டகிரேட் பண்ணணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, அதை இன்டகிரேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? எஃப் ஆஃப் எக்ஸ் கிடச்சிடும். இப்போ பாருங்க, இன்டகிரல் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் எக்ஸ் ப்ளஸ் பி இன்டூ டிஎக்ஸ், ஓகேவா? இப்போ இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னவா மாறிடும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஆகிடும். ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ் பின்னு இருந்துச்சா, இதை இன்டகிரேட் பண்ணும்போது என்னாகும்? எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படி ஆயிருமா? ஸோ இதை நம்பர் 1ன்னு வச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? பியோட வேல்யூவும் சியோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும், ஓகேவா? இப்போ பாருங்கள், எஃப் ஆஃப் 1 கொடுத்துருக்காங்களா? இப்போ 5 ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம்? எக்ஸுங்கிற பிளேஸில் 1 போடணும், ஓகேவா? ஸோ 1 ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் பி இன்ட்டு 1 ப்ளஸ் சி, தட்ஸ் ஈக்குவல் டு வாட்? 5 ஈக்குவல் டு 1 by 2 plus b plus c. இப்போ என்ன பண்ணோம்? இந்த 1 by 2 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ 5 minus 1 by 2 equal to b plus c. இங்கே என்ன பண்ணோம்? LCM எடுத்து சப்ராக்ட் பண்ணோம். அப்போ என்ன வரும்? 5 2 சார் 10 10 minus 1 by 2. That's equal to what? 9 by 2. ஓகேவா? இப்போ 9 by 2 என்ன பண்ண போகிறோம்? இந்த 2வை ட்ரான்ஸ்போஸ் பண்ணிட போகிறோம். 9 அப்படியே வச்சுக்கிறோம். அப்போ என்ன வரும்? 2 into b 2 into c ஆகுமா? ஸோ 2b plus 2c equal to 9. This is equation number 2. ஓகேவா? இதே மாதிரி ஈக்குவேஷன் 3 கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அகைன் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 13, ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவோம்? 2 ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் பி இன்ட்டு 2 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 13, ஓகேவா? இப்போ என்ன வரும்? 2 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 4 ஆயிடுமா? 4 பை 2 ப்ளஸ் 2b ப்ளஸ் சி ஈக்குவல் டு 13. அப்போ என்ன பண்ணுவோம்? கேன்சல் பண்ணால் 1 2 is 2 2 2s are 4, ஓகேவா? ஸோ 2 ப்ளஸ் 2b ப்ளஸ் சி ஈக்குவல் டு 13. இந்த 2வை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும்? 2b plus c equal to 11 வந்துருமா? So this is equation number 3, ஓகேவா? equation number 2 என்ன இருந்துச்சு? 2b plus 2c equal to 9 இருந்துச்சா? அந்த ரெண்டு equation என்ன பண்ண போகிறோம்? நம்ம அல்ஜிப்ராவில் சால்வ் பண்ணோம் இல்லையா? 2 வேரியபிள்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம்? எக்ஸ் ஒய் கண்டுபிடிப்போம்லாம், அதே மாதிரி தான் பியும் சியும் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்க, சேம் கோஎஃபிஷியண்டாக இருக்குது பியில், ஓகேவா? ஸோ என்ன பண்ண போகிறோம்? அப்படியே செகண்ட் ஈக்குவேஷனை எழுதிட்டு சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன கிடச்சிரும்? சியோட வேல்யூ கிடச்சிரும், ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? 2b மைனஸ் 2b ஈக்குவல் டு கேன்சல் ஆகிடுமா? நெக்ஸ்ட்டு c மைனஸ் 2c ஈக்குவல் டு என்ன வரும்? மைனஸ் சி. நெக்ஸ்ட்டு 11 மைனஸ் 9 ஈக்குவல் டு 2. ஸோ c ஈக்குவல் டு வாட்? மைனஸ் 2. நெக்ஸ்ட்டு பியை மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? சியோட வேல்யூவை தேர்ட் ஈக்குவேஷனில் போட போகிறோம், ஓகேவா? தேர்ட் ஈக்குவேஷன் என்னது? 2b ப்ளஸ் சி ஈக்குவல் டு 11. இப்போ என்ன பண்ண போகிறோம்? சியோட வேல்யூவை தூக்கி போட போகிறோம். ஸோ 2b மைனஸ் 2 ஈக்குவல் டு 11. இப்போ 2b ஈக்குவல் டு என்ன வரும்? minus 2 transfer பண்ணோம்னா என்ன ஆயிடும்? plus 2 ஆயிடும். So 2b equal to 13, b equal to 13 by 2. இப்போ b யோட வேல்யூ தெரிஞ்சிச்சு, c யோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. இப்போ f of x கண்டுபிடிச்சிடலாமா? So f of x equal to x square by 2 plus b into x இருந்துச்சு இல்லையா? b யோட வேல்யூ 13 by 2 into x plus c யோட வேல்யூ என்னது? minus 2. இப்போ minus into plus என்ன ஆயிடும்? minus ஆயிடும். So f of x equal to x square by 2 plus 13x by 2 minus 2. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர், ஓகேவா? நெக்ஸ்ட் 8th சம் பாருங்க. இஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 8x கியூப் மைனஸ் 2x அண்ட் எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 8 கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும், ஓகேவா? இந்த சம் வந்து நமக்கு 3 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ இந்த சம்மையும் கவனமாக கவனிச்சுக்கோங்க. இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வாட் இஸ் கிவன்? 8x கியூப் மைனஸ் 2x. அகைன் எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 8. இதுவும் கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில். இப்போ என்ன பண்ணணும்? இதை இன்டகிரேட் பண்ணோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இன்டகிரல் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு integral 8x cube minus 2x into dx, ஓகேவா? integral f dash of x என்னவாகும்? f of x ஆயிடும். so f of x equal to 8x cube என்ன ஆயிடும்? பவரில் வந்து plus 1 ஆயிடும், ஓகேவா? so x power 4 by 4 minus 2x square by 2 plus c, ஓகேவா? இந்த 2 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். next 1 4 is 4, 2 4s are 8. so f of x equal to what? f of x equal to 2x power 4 minus x square plus c. இப்போ c யோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும், ஓகேவா? நெக்ஸ்ட் வாட் இஸ் கிவன்? f of 2 equal to 8 கொடுத்துருந்தாங்களா? ஸோ 8 equal to 2 into 2 power 4 minus 2 square plus c.
எஃப் ஆஃப் எக்ஸில் தான் நம்ம எக்ஸோட வேல்யூவை போட்டிருக்கோம் ஓகேவா. ஸோ 8 ஈக்குவல் டு 2 into 2 power 4 equal to what? 16. So 16 into 2 equal to 32 minus 2 2s are 4 plus c. ஓகேவா. இப்போ 32 minus 4 equal to 28. அப்போ என்ன வரும்? 8 equal to 28 plus c. இப்போ c equal to what? c equal to 8 minus இதை டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம். ஸோ 8 minus 28 ஆயிடுது. ஸோ c equal to what? minus 20. minus 20 என்ன பண்ண போகிறோம்? இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போட போகிறோம். அதுதான் ஆன்சர் ஓகேவா. ஸோ சப்ஸ்டியூட் c equal to minus 20 in 1. ஸோ f of x equal to what? 2x power 4 minus x square minus 20. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர் ஓகேவா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.